இந்த போட்டோவை நான் எடுத்ததுதான். இந்த பஸ் காண்டி எல்லாம் சூடாப்பானா காத்திருக்க வேண்டியது. உங்களுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணி சொல்லுங்க. அந்த குரூப்ல மெசேஜ் வந்து கன்ஃபார்ம் ரெடி பண்ணுங்க. நான் கொஞ்சம் ரெஃபரன்ஸ் வச்சிருக்கேன். இது நம்ம 4-5 பேக்னோட போயிடும். ஏன்னா அவங்க பெரிய நடிச்சிட்டாங்களா, என்ன பண்றேன்னு இதெல்லாம் அப்புறட்டா கட் பண்ண அதே இடத்துல சுத்தாத. வேஷ்டி கேக்குறீங்க? இல்ல இந்த பேட்டர்ன்ல ஒரு ஷர்ட் நோ கமெண்ட், சிம்பிளி வேர். பண்ணும்போது அது நம்ம இன்ட்ரோடக்ஷன் மட்டும் இதை வச்சுட்டா போதும். ஃபர்ஸ்ட் சீன்ல வரதுல ஒரு லுக் செட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் வரும்போது நம்ம ட்ராக் பண்ணுறது ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா உன்கிட்ட பிடிச்சிங் சரியில்லையாப்பா. ஏதாவது யூஸ் பண்ணலாம் சார். ஃபோன் கால் வந்துச்சுன்னா டப்புனு திருப்பி பேசுறது, இது மாதிரி ஏதாவது பாடி லாங்குவேஜ் யூஸ் பண்றதுக்கு நல்லா எல்லாம் டெக்னாலஜி. எல்லா பசங்களும் அதான் வச்சிருக்கானுங்க சார். எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். ஃபோன் கால் வச்சு எடுத்து பாப்பான், பார்த்துட்டு இங்கே எடுத்து பேசுறது இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணலாம். ராம்ஸ்டாங் குரூப்லாம் இருக்குல்ல சார், திறந்துல ஃப்ரெண்ட்ஸ் தான். போட்டி வேணான்றதுனால தான் உங்களை எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா வச்சிருக்கீங்க. சார் கையில வாட்சி ஒரு கடை உள்ள இந்த மாதிரி சாமி கை மாதிரி கட்டிருப்பாங்க. ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. ஓப்பனா இருக்குமா ஒரு 2 பட்டன் க்ளோஸ் பண்ணிக்கணுமா? ஒரே டிஷர்ட் இல்லாம என்னை வச்சு காமெடி இப்படி பண்ணலையே. இதே சூப்பர். ஓகே சார், ஓகே தான். இந்த பட்டன் போடணுமா விட்டுடலாமா? விட்டுறலாம். சரி ஓகே, அடுத்த பேட்டர்ன் சொல்லுங்க. அதான் நெக்ஸ்ட் இல்லப்பா. அது லோக்கல் ஃபேர்லயும் கொஞ்சம் ஜம்ப் ஆகும். ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கு. இப்போ டாட்டு எங்க வரும்? எங்க வருமா? இப்படி வரும். செயின் மாதிரியே டாட்டு. செயின் மாதிரியே டாட்டு. அதுக்கு மேல செயின் இருக்கும். அது வந்து இது இருக்காது. நம்ம கிட்டே போடுறேன். அதுதான் இதுதான் அவங்களும் பண்ணிருப்பாங்க. அது அப்படின்னா இங்க வந்துடும் சிக்னேச்சர் எல்லாருக்கும் ஒரே மாதிரி. கையில போடுறது ஏதோ ஒண்ணு வந்து சிக்னேச்சர் பிரேஸ்லெட் மாதிரி. பிரேஸ்லெட் மாதிரி ஏதோ ஒண்ணு. இப்போ இந்த செயின் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா டாட்டு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா பிரேஸ்லெட்டுக்கு மாறி இல்லாம. இது வந்து நம்ம எடுத்துக்கங்க. இந்த இது உடி இல்லாம ஷர்ட் இருக்குல்ல, அது கொண்டு போகலாம். ப்ரௌன் கிரே அந்த மாதிரி இந்த மாதிரி மறுபடியும் முதல்ல இருந்தா நம்ம கொடுப்போம். நம்ம பழனி என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலை. பழனி ஹீரோ ஆயிடுச்சு. நம்ம லுங்கி கட்டணும். அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் வர்றப்போ நம்ம உள்ள டிஷர்ட் போட்டு அதுதானே ஒரே ப்ராப்ளம். ஆமா, ஸ்வெட் ஹெவி ஆச்சுன்னா நெட் மெட்டீரியல் அது அப்படியே புடிச்சிட்டு ஒரு மாதிரி சாக ஹெவி ஆயிடும். இது போட்டு டாட்டூவும் போட்டா நல்லா இருக்கும். அது பண்ணலாம் சார், அது நல்லா இருக்கும். அதுலயே இந்த ஃபுகாசிலே நிறைய 2-3 பேட்டர்ன்ஸ் இருக்கு. நிறைய இதே மாதிரி நெட் மெட்டீரியல் பேட்டர்ன்ஸ்ல ரெகுலர் காஃபி ஷாப் ஸ்மால் எங்க இருக்கு பேண்ட்ஸ் வந்து ஏதாவது லூஸா இல்ல பேண்ட் காசோ மார்க்கெட் கார்கோ இருக்கு என்கிட்ட. லூஸா ஆனா இல்ல, அந்த பெல் பாட்டம் மாதிரி இல்ல. அவ்வளவு வேண்டாம். கார்கோ மாதிரி இருக்கும். இந்த ஒண்ணு மட்டும் அதோட என்ன கலர் வேணும் உங்களுக்கு? பிளாக்கோ ப்ரௌன் இருக்கும். A few moments later. இந்த கேசரி பேண்ட்ல அப்படியே அமிதாப் பச்சன் மாதிரி இருக்கீங்க. நானே நம்பிட்டேன். வா. மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக புசுகா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. இப்போ டாட்டூ நம்ம போடுறோம்னா அது எப்படி நம்ம யாராவது தெரியும்? டாட்டூ போறோம்னா செஸ்டார் எடுக்கணும். ஜஸ்ட் நாங்க நாகப்பட்டினத்துல ஜஸ்ட் ஒரு செஸ்டார் எடுத்தோம்னா அது ஒரு சின்ன மேன்லி லுக்கே போயிடும். ரெண்டு பிரச்சனை இருக்கு. நான் நினைச்சேன் இங்க எங்கயோ போடுறீங்கன்னு நினைச்சேன். இப்ப இங்க போடுறீங்கன்னா இதை ஃபுல்லா எடுக்க சொல்லுவாங்க. இதை எடுத்தோம்னா நல்லா வளவளன்னு இருக்கும். அந்த சிஸ்டா தான் அழகாரு பட்டன்லாம் திறந்து. ஆமா, ஹேர் இருக்கணும். இப்போ சரி, அப்போ சப்போஸ் டாட்டூ வந்து போடணும்னா அது என்ன ப்ராசஸ்? டெம்பரரி டாட்டூ காலைல போட்டு சாயங்காலம் எடுக்கிறதா? இல்ல சார், 2-3 டேஸ் நிக்கும். 2-3 டேஸ் அதுல மட்டும் நீங்க வந்துட்டு குளிக்கும் போது வந்துட்டு சோப் போடாம இருக்கணும். இருக்கானுங்க அந்த ஸ்டென்சில் வச்சு பெயிண்ட் அடிக்கிறவங்க இருக்கானுங்க, ஸ்ப்ரே பெயிண்ட் அடிக்கிறவங்க, மோட்டர் பெயிண்ட்ல டாட்டூல. நானும் தேடுறேன். அதுல அரவானுக்கு பண்ணல பேசப்படாதாடா. அதான் 1 வீக் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே தான், போட்டுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அவங்க சொல்லுவாங்க 1 வீக், 3 to 4 டேஸ்ல ஃபேட் ஆயிடும். அப்படியே இவ்வளவு பிளானோட வந்தது, ஒரு மேப்போட வரப்படாதா. ஃப்ரெஷ்ஷா இருக்கிறத ப்ரீவியஸ் டே எடுத்து நம்ம அடுத்த நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா வரணும். அது மேலே அப்படியே டச் அப்படியே ஸ்ப்ரே பெயிண்ட் எடுத்து டச் பண்ணிக்கலாம். சரி ஓகே, இப்போ 2 விஷயம் தான் பாரு. 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு இது இன்னொன்னு இல்லனா அந்த புகாசி அந்த ஷர்ட் போடுங்க சார். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே தான் சார் இது. சார் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். இதுதான். இதுல வந்துட்டு நம்ம இப்போ ஜஸ்ட் ஒரு 30% ஹாஃப் பேக் தான் பார்த்தோம்.
அந்த மேக்கப்போட அந்த லுக்கோட அந்த டாட்டூ அந்த ஃபைனலா வரும்போது இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நான் ஹேர்ல வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது செம்ம டிஃப்ரெண்டா இருக்குங்கிறது இதுதான். வேற இன் பிட்வீன் சீன்ஸ்ல வாங்கினா இந்த மாதிரி நம்ம இல்ல ஏதோ ஒண்ணுல போயிடலாம். இல்ல இதுவும் ஒண்ணு ரொம்ப இந்த காட்டு இன்னும் வேற எக்ஸ்ட்ரீமா இருக்கு. ஒண்ணு இதுல போயிடணும் இல்லைன்னா இதுல போயிடணும். ஒண்ணு இந்த ஊர்ல இவே இருக்கணும் இல்ல நம்ம இருக்கணும். இன்னும் வேற எக்ஸ்ட்ரீமா இருக்கு. ஒண்ணு இதுல போயிடணும் இல்லைன்னா இதுல போயிடணும். இதுல போட்டு இதுல போயிடலாம். சரி ஓகே. அது இது மட்டும் ஒரு விஷயம் வேற பேண்ட் மட்டும் ஷர்ட் அப்படியே இருக்கும். பேண்ட் மட்டும் இருக்கும். லாரி டிரைவர்ஸ கண்ட்ரோல்ல வச்சிருக்க இவனுக்கு கீழே ஒரு 500 லாரி இவன் நம்பி இருக்கும். அந்த டிரைவர்ஸ்ல வந்து அவங்க தான் லோடிங் அன்லோடிங் எல்லாம் மேஸ்திரின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா உங்க கேரக்டரோட பேர் வந்து கேட் ராஜேந்திரன். என்ன சொன்னீங்க இதை கையில? இல்ல லாரி மாதிரி ஏதாவது சிம்பிள் மாதிரி போடலாமா? நான் அவ்வளவு ஸ்ட்ராங்கா நிக்கிறான்ல எல்லாருக்குமே அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஒர்க் அவுட் பண்ணலாமா? கழுத்துல செயின் ஓகே. ஏன்னா யுனானிமஸா பார்த்தது இல்லை சார். இந்த கொஞ்சம் இந்த ரவுடிசம் பண்றவங்களா இருக்காங்க ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. நான் சாதாரண ரவுடி இல்ல, மிகப்பெரிய ரவுடின்னு காட்டுறதுக்காகத்தான் வாண்டடா வண்டியில ஏறி வந்தேன். இந்த ராக்கெட் ராஜான்னு இருக்கான். சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ராக்கெட் ராஜா ஒரு திருடனா பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷா இருப்பான். அவங்க கையில பாத்தீங்கன்னா அந்த லேபரோட சிம்பிள் இருக்கும். அவங்களுக்கு அந்த அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்த வந்து ஏதோ ஒரு பிலீஃப் தான் சார். அதுதான் சார் அந்த டிரைவ் அவங்களை வந்துட்டு ரொம்ப மத்தவங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸை காட்டுது. அதை வந்துட்டு இந்த பிலீஃபிலிட்டியே நம்ம வந்துட்டு டாட்டூஸ் எக்ஸ்பிரஷன் இருக்கு. பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை மனசுல நினைக்கிறத வந்துட்டு பாடியில இம்ப்ளிமெண்ட் பண்றது. சரி அந்த போட்டோ அனுப்புவேன். இன்னொரு விஷயம் இருக்கு. கீழே தான் வேணும். அந்த ட்ரிம் பண்ணிட்டு மேனேஜ் பண்ண முடியுமா? ஷேவ் தான் பண்ணுங்க. உங்களுக்கு ஹேர் கோர்ஸ் இருந்தாலே பண்ண முடியாது. பெயிண்ட் என்ன ஆகும்னா அந்த போர்ஸ் மேல ஏறி இறங்கும் போது ஒரு மாதிரி டாட்டூ லெவல் இருக்கு. அந்த இடத்த மட்டும் எடுத்தா நம்ம ரொம்ப ஆபீஸா எடுத்த மாதிரி இருக்கும். இந்த இது வரைக்கும் வேணும்ன்றீங்களா? அவ்வளவு வேண்டாம். இங்க முடிஞ்சா போதும். டபுள் வந்து இங்க முடிஞ்சா ஐ திங்க் ஷுட் பி ஃபைன் நினைக்கிறேன். ஏதாவது பண்ணி பண்ண முடியுமான்னு கேட்டுப்போம். 0 to மடிச்சு பண்ணிடலாம். பட் அதை கரெக்டா மேட்ச் பண்ணிப்பாங்க. இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? அவங்ககிட்ட கேட்போம் அந்த செயின்ல இப்ப என்ன மாதிரி செயினா எப்படி என்னங்கிற சென்சல்ஸ் நீங்க உங்க ஐடியா சொன்னதுக்கு அப்புறம் அவங்க ஸ்டென்சில் போடுவோம். போட்டு ஒரு 4-5 வெரைட்டி ஸ்டென்சில் எடுத்துட்டு வருவோம் அந்த பேப்பர்ல. அது நம்ம லாக் பண்ணதுக்கு அப்புறம் அதை ஸ்டென்சில் போடுவோம். போட்டு வச்சு ஸ்ப்ரே பண்ணிட்டு தேனியில இருந்து பாஸ் பாசுடா நான் நல்லா இல்ல. நம்ம அது வரும்போது நல்லா இருக்கும். இங்க ஒரு சின்ன ஃபங்க் வச்சோம் ஃபிளேவர் அது புதுசா வரதே நம்ம ரொம்ப அந்த வைக்கிங் ஃபீலும் ஆயிடக்கூடாது. ஒரு நார்த் மெட்ராஸ் பையன் கொஞ்சம் ஃப்ரீக்கான பையன். பாப் மார்லி சம்பந்தமா ஏதாவது மெயினா இப்போ இது எவ்வளவு நாளைக்கு நிற்கும்? நீங்க சும்மா இப்படி ஏதாச்சும் தேய்ச்சா இல்ல ஃபோர்ஸா தண்ணி பட்டா பிசிக்கல் கான்டாக்ட்லாம் இருக்கு. டேய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. அது உள்ள போறோம்னா நம்ம கீழ 2 பட்டன் மட்டும். ஆமா. ஆன் பண்ணி விட்டு கொஞ்சம் அப்படி வச்சுட்டு டாட்டூ வச்சுக்கலாம். இது இப்போ பாருங்க இந்த நெக்ல இருந்தா டாட்டூ தெரியுமா? ஆடியன்ஸ் நோட் தாங்கங்கிறது வந்து பெருசா நோட் பண்ண மாட்டாங்க. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? கையில பொருள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கழுத்து கண்டிப்பா வேணும். வெறும் ரப்பர் செல்ஃப் தான் போட்டுருவாங்க. பயங்கரமான சினிமா பார்க்க போறாங்க. லெட் ஜெப்பலின் பாட்டை போட்டு அப்படி வருவாரா? ஆமா. ஆக்ஷன். டேக் ஓகே கேமரா ஆஃப்.